ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஈஸியான முறையில் தமிழ்நாடு மெத்தடு. தமிழ்நாட்டில் இந்தியன் ரெசிப்பியில் நான் கருவாட்டு குழம்பு அப்படின்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நாக்கில் எச்சில் வரும். ஸோ ரொம்பவே ஈஸியாக கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2 வெங்காயம், ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். புளி ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு இது மாதிரி ஊற போட்டுக்கோங்க 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி. இப்போது அடுப்பில் நம்ம வானல் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடுகு போட்டு பொரி வந்ததும் கடுகு இங்கே பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இங்கே பாருங்கள் பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. இப்போது நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அதாவது மிளகு ஜீரகமும் லைட்டாக பொடி பண்ணி வச்சுட்ருக்கேன். அது ஃப்ளேவருக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஆயிலில் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது வதங்கின வெங்காயத்தில் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சமையல் தூள் வீட்டில் நம்ம எல்லா குழம்புக்குமே அரைச்சி காமனாக வச்சுருப்போம் இல்லைங்களா. அது என்னென்ன கலந்து அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அது ஒரு வீடியோ போடுறேன். நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும், அதை பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் கருவாடு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நிறைய கருவாடு போட்டுக்கலாம். இப்போது நம்ம மூடி வைக்கலாம். கருவாடு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், கருவாடு நல்லா வெந்துருச்சு. ஆயில் இது மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு குழம்பு. தேவைன்னா இது கூட அவிச்ச முட்டை ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், முட்டையும் கருவாட்டு குழம்பும் பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி பரிமாறலாம். வாவ், செம்ம டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.